டைப் 1 டயபிட்டிஸ் ஆர் டைப் 2 டயபிட்டிஸ். ஸோ டைப் 1 டயபிட்டிஸில் முக்கியமாக இருக்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஓகேங்களா, யூரின் அடிக்கடி போயினே இருப்பாங்க. பகல் ஒரு 20 டைம் போவாங்க, நைட்டில் ஒரு 20 டைம் போவாங்க. ஸோ இந்த அடிக்கடிக்கு யூரின் போயினே இருக்கும். ஸோ யூரின் போகிறதுனால அவங்களுக்கு என்ன கேட்டால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இந்த கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டால் அதில் யூரியா லீக்கேஜ் ஆகும், பாஸ்பேட் லீக்கேஜ் ஆகும். ஸோ இந்த யூரியாவும் அதில் யூரினில் போகுது, அப்புறம் பாஸ்பேட்டும் இதில் இந்த யூரின் கண்ட்ரோல் உடனே கண்ட்ரோல் ஆகிடும். ஆல்ஃபால்ஃபா அப்படின்ற ஒரு மதர் டிஞ்சர் வாங்கினீங்க. ஓகேங்களா, காலை ஒரு 15 சொட்டு, மதியம் ஒரு 15 சொட்டு, நைட்டு ஒரு 15 சொட்டு சாப்பிட்டு பின்னாடி 3 வேளையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் இந்த யூரினில் உங்களுக்கு நிறைய யூரின் போக வேண்டிய மருந்து இருக்குது. அது 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் இருக்கணும் யூரியா லீக்கேஜ் ஆகணும், பாஸ்பேட் லீக்கேஜ் ஆகணும் இந்த யூரினில். ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடிக்கு யூரின் தாட்டிலே இருப்பாங்க. யூரின் போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி யூரின் வரும். காலை ஒரு 20-30 டைம் யூரின் போச்சுன்னுவாங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியாது. அது டைப் 1 டயபிட்டிஸாக இருந்தாலும் டைப் 2 டயபிட்டிஸாக இருந்தாலும் இந்த யூரின் கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. யூரின் போய் 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 ரொம்ப டயர்டாகிடுவாங்க, சோர்வாகிடுவாங்க. ஸோ அந்த வீக்னஸும் போயிடும். இந்த ஆல்ஃபால்ஃபா மதர் டிஞ்சர் வாங்கிக்கோங்க. காலையில் 15 சொட்டு, மதியம் 15 சொட்டு, நைட்டு 15 சொட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் 2-3 வேளையும் எடுக்கணும். சாப்பிட்டு பின்னாடி இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்து சரியாகும். இந்த கீ பாயிண்ட் யூரியா லீக்கேஜ் ஆகணும், பாஸ்பேட் லீக்கேஜ் ஆகணும். ஓகே, அப்நார்மல் லீக்கேஜ் இந்த யூரின் போகுது அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக சரி பண்ணும். ஸோ அடுத்த யூரின்ல இதே ஒரு மாற்றமாக வேறு சேஞ்சஸ்ன்னு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.